அடுப்படியில் இருப்பானு அடுப்படிக்கு வந்தேன், ஆளை காணோம். முத்துலட்சுமி, முத்துலட்சுமி. இதோ வரேனுங்க அத்தை. முத்து, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. பார்த்த உடனே ஷாக் ஆக போறேன். அத்தை, சேலையா? புது சேலையா? எப்போ வாங்குறீங்க எனக்கு தெரியாம? எப்போ வாங்கினேன்னு இருக்கட்டும், முதல்ல கையில் பிடி. சேலை எப்படி இருக்குன்னு பாரு. கொடுங்க அத்தை பாப்போம். சேலை நல்லா இருக்கு அத்தை. திறந்து பாரு. இல்ல இருக்கட்டும், மேல கண்ணாடி கவர் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு அத்தை, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, 7 கழுத வயசுல இந்த சேலை தான் கோரேன். சேலை உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அத்தை, எனக்காகவா வாங்குனீங்க? இல்ல, உங்க பாட்டிக்காக வாங்கினேன். இந்த சேலையை மட்டும் கட்டணும்னு வச்சுக்கோங்க, நீ தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி இருப்ப. உன் நிறத்துக்கும் இந்த பார்டர் கலருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும். எதுக்கு அத்தை இது? நல்லா கேட்ட எதுக்குன்னு, உன் குழந்தை கல்யாணத்துக்கு. அத்தை, எனக்கு தான் வயசு ஆகுதுல்ல, ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இவ்வளவு விலைக்கு எடுத்திருக்கீங்க. குறைஞ்ச விலையா பார்த்து எடுக்க வேண்டியதானே? அது எப்படி குறைஞ்ச விலைக்கு எடுக்க முடியும்? பொண்ணுக்கு ஒக்க உனக்கு எடுத்துருக்கணும். நீ வாங்க மாட்டேன், ஏதாவது ஏசு வந்தா இந்த சேலையை எடுத்து வந்தேன். இதுவுமே கடைக்கு உனக்கு கூட்டு போனோம்னா நீ குறைஞ்ச விலையில தான் பார்ப்பேன். அதான் நானே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. அத்தை, இந்த சேலையை பார்த்தாலே விலை கூட இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு அத்தை? எவ்வளவு இருந்தா உனக்கு என்ன? இதை கெட்டிக்கிட்டு நகை எகையை போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி வா. ரொம்ப நன்றிங்க அத்தை. எனக்கு சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் எடுத்தாலும் இந்த கலர் கிடைக்காது. ரொம்ப நாள் இந்த கலரை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த பழனிவேல் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டீங்களா? அத்தை, அந்த நம்பர்லாம் நம்ம வீட்லயே இருக்கு. உங்க மகன் வச்சிருக்காரு. மறக்காம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறணும். சரிங்க அத்தை. அவர் வந்தோடனே நீங்க ஒரு தடவை அந்த பேரெல்லாம் நீங்க சொல்லிருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். என்னம்மா, மாமியா மருமோட ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்கே போல. நாங்க 2 பேரும் வந்தது கூட பார்க்க மாட்டேங்க. வாங்கப்பா, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. உங்க பங்காளி அங்காளி சொந்தக்காரங்க எல்லாரையும் அத்த ஒரு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. யாரையும் விட்டுறக்கூடாது இல்லைங்க, பின்ன சண்டை போடுவாங்களா? எப்படி சொன்னாலும் 1-2 பேர் விடுபடதான் செய்யும். எப்படி பேசாம பாரு, சொல்லும் போதே விடுபடணும்னு சொல்லுவான். ஏங்க, உங்க டைரியில எல்லா நம்பரும் இருக்குல்ல? ஏமா, எங்க கல்யாணத்துக்கு நீ வாங்கி எல்லாருக்கும் ஃபோன் போட்டலாமா? அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காவே. உன் பொண்டாட்டிக்கு நானே சேலை எடுத்து வந்து கொடுத்துட்டேன். ஆனால் இளைய உன் பொண்டாட்டிக்கு என்ன சேலை பிடிக்கணும்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா இவ முத்து நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் போட்டுக்கிடுவா. எத்தனை நல்லா இருக்குன்றவா. அவ வரப்போறவ சின்ன பிள்ளை பத்தியா, இந்த காலத்து பிள்ளை என்ன பிடிக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுது? எனக்கு வயசாகுது. ஒன்று பண்ணுங்க இளையவனே, நீ நல்லா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வா. ஒரு 2-3 எடுத்துட்டு வா. அதில் எது நல்லா இருக்குன்னு மைனி பார்த்து சொல்லுவா. ஒன்று எடுத்துட்டு வா, இல்லைன்னா மைனி கடை கூட்டிட்டு போ. என்னமா பேசுறீங்க? இன்னைக்கு வரைக்கும் உங்க செலக்ஷன் தான் நல்லா இருக்கும். சட்டையோ சேலையோ எங்க எல்லாத்தையும் விட நீங்க தான் நல்லா எடுப்பீங்க. இப்ப பாருங்க, என் பொண்டாட்டியை கூட நீ கட்டி வச்சிருக்க. என் பொண்டாட்டி தங்கமா இருக்கா. என்ன தாங்குதா இன்னைக்கு வரைக்கும்? ஏங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பாளா? பக்கத்து வீட்டுல பாரு, அவன் பொண்டாட்டி வாடாங்கா போடாங்கா கொமட்டையிலே குத்துதா. இப்ப பாரு, தம்பி பொண்டாட்டி நீ தான் செலக்ட் பண்ணிருக்க. சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டியாப்பா? அவட்ட அன்னைக்கு நம்ம பேசணும்ல, அந்த சாப்பாடு தானே சொல்லியிருக்கேன். ஆமாமா, அதே மெனு தான். அல்வா மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஐயா, நம்ம ஊர் நல்ல கூட்டமே. அல்வா போட்டோம்னா கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? இலையில ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க. முந்தியாவது நம்ம பரிமாறுவோம். சொந்தக்காரே மாமே மச்சான்னு பார்த்து எப்பா கொஞ்சம் வைப்பான்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் அந்த பரிமாற வர்ற பிள்ளைகள் தாரே. ஆட்களுக்கும் கேட்க கூச்சமா இருக்கும். பரிமாறுறவனும் அவன் அடுத்தவன் கேட்கற வரைக்கும் எங்க நிற்கான். இவன் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள அவன் அந்த லைனை தாண்டிடுவான். சரியா சொன்னீங்க. ஐயருக்கு சொல்லிட்டீங்களாப்பா? அத்தை, ஐயர் வீட்டு போய் சொல்லிட்டேன். அவைய ஒரு லிஸ்ட் கொடுத்தா பார்த்துக்கோங்க. அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வேற ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுவோம். சரிம்மா. போன தடவை வீடு பால் காய்ச்சும் போது மாவிளை கிடைக்கல பத்தியா? கடைசி வரைக்கும் இலை கிடைக்கலன்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் யாபமா முன்னாடியே வாங்கிடணும். மாவிளை, நெல், ஊமி இதெல்லாம் கிடைக்காது பார்த்துக்கோ. முன்னாடியே கவனமா வாங்கிக்கணும். சரிங்க அத்தை, வாங்கிக்கிடுவோம். நான் என்ன டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். கனகா, இது வரைக்கும் முத்துலட்சுமி ஒத்தாள வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டா. இதுக்கப்புறம் சமையல நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? உனக்கு சமைக்க தெரியும்ல? தெரியுங்க அத்தை, நான் நல்லா சமைப்பேன். என்ன சாப்பாடு பண்ணட்டும்? இட்லி மாவு இருக்குமா? இட்லி பண்ணி சட்னி சாம்பார் வச்சிரு. கூடவே கொஞ்சமா வெண்பொங்கல் வச்சிரு. மொதல் தடவை சமைக்க போறல, அதை கொஞ்சம் கேசரி பண்ணிடு. சரிங்க அத்தை. உனக்கு எப்படி பண்ணணும் தெரியலன்னா அக்காட்ட கேட்டுக்கோமா. சரிங்க அத்தை, எனக்கு தெரியும். எங்க வீட்டில் நானும் சமைப்பேன் அத்தை. கனகா, சாம்பார் சட்னியெல்லாம் கொஞ்சம் காரமா பண்ணுனேன். நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா காரமாக தான் சாப்பிடுவோம். சரிங்க அக்கா, நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். சரியா போச்சு. கல்யாணத்துல அப்படியே நடந்தது. சரிங்க அத்தை, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் உள்ள போறேன். கனகா கிச்சன்ல இருக்கா. வேலை தெரியுதோ என்னமோ. உங்க எல்லாருக்கும் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். இருக்கட்டும்மா, அவளே சமைக்கட்டும். நீ இவ்வளவு நாள் ஒத்தால எவ்வளவு கஷ்டப்பட்ட. அவ சமையல எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும்லாமா? எவ்வளவு நாள் தான் குடும்பத்துக்காக எல்லா பொறுப்பையும் உன் தலையில போட்டுக்கிடுவேன். சரிங்க அத்தை. சரிம்மா, உனக்கு நேரம் போலனா ஸ்டோர் ரூம் திறந்து வச்சிருக்கேன். கொஞ்சமா க்ளீன் பண்ணு. சரிங்க அத்தை. என்னம்மா, இட்லி பொங்கல் தானே பண்ண சொன்னேன். கேசரியும் பண்ணி பால் கொழுக்கட்டையும் பண்ணிருக்கேன். சாப்பாடு சூப்பர். அக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. பால் கொழுக்கட்டை அப்படியே வாயில வலிக்கிட்டு போகுது. இதுக்கப்புறம் நீயே சம கனகா. சாப்பாடு சூப்பர், 10க்கு 10. நானே எதிர்பார்க்கல, ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கா பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் கடிக்கவும் கஷ்டமா இருக்கு. நான் பண்ணோம்னா பஞ்சு போல இருக்கும். பால் கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் இருக்காமா?
ரொம்ப தான் பண்றாங்க. ஏதோ தேவலோக அமிர்தம் கொடுத்த மாதிரி வெறும் பால் கொழுக்கட்டைக்கு என்ன பாராட்டு. இவ்வளவு நாள் நாயா பையா சமைச்சிருக்கேன், ஒரு ஆளு நன்றி சொன்னதில்ல, நல்லா இருக்குன்னு சொன்னதில்ல. என் புருஷன் ஒரு நாள் கூட என்ன பாராட்டினதில்ல. இப்ப என்னமா பாராட்டுறாங்க? கனகா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா, இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். முத்து, கனகா, 2 பேரும் இங்க வாங்க. உங்க 2 பேருக்கும் வளையல் எடுத்து வச்சிருந்தானே, பிடிச்சிருந்ததா? அத்தை, அந்த மஞ்சள் கலர் வளையல் எனக்கு தானே? இல்லம்மா, அது கொஞ்சம் கொஞ்சம் ஜிகினவா இருந்து பத்தியா, அது கனகாக்கு. அவ போட்டதும் அது நல்லா இருக்கும். உனக்கு சிவப்பு கலர்ல வச்சிருந்தோம்லாமா, அதான் உனக்கு. அத்தை, வளையல் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கிராண்ட் அந்த மாதிரி இருக்கு. அதை போட்டுட்டு வேலையெல்லாம் எப்படி பாக்குறது? புதுசா கல்யாணம் நடந்த பொண்ணு நல்ல ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணி நல்ல சேலை கட்டி நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். போட்டுக்கோமா, கொஞ்ச நாள் போடு, அப்புறம் கலெக்ட் வச்சுக்கோ. சரிங்க அத்தை. என்ன முத்து, இப்பெல்லாம் ஃபோன் பண்றதே இல்ல, மாமியார் வீட்டுல ரொம்ப பிஸி ஆயிட்டியா? ஆமா ஆமா, என் குழந்தை கல்யாணம் நடந்ததுல, அதான் நேரமே இல்ல, பேச முடியல. என்னாச்சு? குழந்தைனார் கல்யாணம் இப்பதான் நடந்திருக்கு. கல்யாண விருதுல சாப்பிட்டு நல்லா தெம்பா பேசுவேன்னு பார்த்தா ரொம்ப டல் அடிக்கிற. என்ன விஷயம்? என்னத்த சொல்ற, வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அவளை வெறும் கனகா கனகான பின்னாடியே சுத்துதாங்க. என்ன சொல்ற? ஆமாண்டி, அவ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. எனக்கு கண்டுக்கிறதே இல்ல, என் மதிப்பும் குறைஞ்சு போச்சு. என்ன சொல்ற? அது எப்படி? அவ இப்பதானே வந்தா, அதுக்குள்ள எப்படி உன்னோட மரியாதை குறையும்? அது ஏன் கேட்குற? என்ன மந்திரமோ என்ன மாயமோ, வந்ததுலேருந்து எல்லாரும் கனகா கனகான அவளை தான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று இட்லி சட்னி சாம்பார், அத்தை கேசரி பண்ண சொன்னாங்க, அவ கொஞ்சம் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தா, அதுக்கு என்ன பாராட்டு தெரியுமா? இவ்வளவு நாள் வகை வகையா வெஜ்ஜு நான்வெஜ்னு எல்லாம் சமைச்சிருக்கேன், என்ன ஒரு நாள் கூட பாராட்டினதில்லை. ஆனா நேற்று அப்படி பாராட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீ ஏன் சமையல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் என் சமையல் மோசமா இருந்ததா? அவங்க பேசுனதெல்லாம் யாராவது பார்த்தா ஏதோ சமைச்சே போடாம பட்னியா போட்டுன போல, இவ வந்துதான் அவளுக்கு சமைச்சு எல்லாரும் நல்ல சாப்பாடு வாயில பார்த்த மாதிரி தான் பேசுறாங்க. எனக்கு எங்க அத்தை வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுல எல்லோ கலர் கல் பிடிச்சிருந்தது, இன்னொன்றுல சிவப்பு கலர். எனக்கு எல்லோ கலர்னா அவ்வளோ பிடிக்கும், பார்த்துக்க, கை நிறைய போட பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் தெரியும் அவங்களுக்கு, ஆனாலும் இளைய மறுமுறை கொடுத்துட்டாங்க. எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது. சேலையோ வளையலோ நான் அந்த கலர்ல போடவே மாட்டேன், எனக்கு சிவப்பு கலர்ல கொடுத்தாங்க. ஓ, இதுதான் விஷயமா? அது மட்டும் இல்லடி, முன்னாடிலாம் ஏதாவது வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, மீதியை வைக்கின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. இந்த பாரு முத்து, உன்னோட ஓரகத்தி ரொம்ப விவரமா இருக்கா, நீ அவளை விட விவரமா இரு. புரியலையே. உன் மாமியார் முன்னாடி நீ ரொம்ப நல்லவ மாதிரி, அப்பாவி மாதிரி நடி. நீங்க சொல்லாம எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். சரிடி, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். சரி, ட்ரை பண்ணு. கடைசியில் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபோன் போடுன்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரீ. இதுக்கப்புறம் முத்துலட்சுமி எதுக்கு எடுத்தாலும் அவங்க மாமியார் கிட்ட இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதுன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சா. ஆரம்பத்தில் அவங்க மாமியாருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, ஆனா போக போக அதுவே தொந்தரவா மாறிச்சு. உளுந்த வடை சாப்பிடணும் போல இருக்கு, என்னன்னு தெரியல. அத்தை, இன்னைக்கு சமையல் முடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு காலையில பண்ணி தரட்டுமா? என்ன பேசுற? அத்தை உளுந்து விட கேட்கறாங்கல்ல, உடனே போட்டு கொடு. உளுந்து நனைய போடு. இருக்கட்டுமா, இப்ப நனைய போட்டு அரைச்சி போடுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிரும். அவ சாப்பாட்டு வேலையெல்லாம் பார்த்துருப்பா. சரிங்க அத்தை, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு தான் நான் நைட்டுக்கு சமைச்சாலும் உங்ககிட்ட முன்னாடி கேட்பேன், எதை என்ன வேணும்னு நீங்க சொல்வீங்களா, நான் அதே மாதிரி சமைச்சு கொடுத்துருவேன். அவ புதுசு இல்ல, அதை மட்டும் கேட்காம சமைச்சிருக்கா. சரிம்மா, சரி சரி. அத்தை, ஷர்ட்லாம் அயன் பண்ண கொடுக்கணும், இன்னைக்கே கொடுத்துட்டுமா? சரிம்மா, கொடுத்துரு. துணி வாஷிங் மிஷின் போட்டுட்டு கைட்டு துவைக்கிட்டா? துணியை தனித்தனியா பிரிச்சிருமா, யூனிஃபார்ம் அது இது மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் கைட்டு தோவை மீதி மிஷினில் போடு. அத்தை, கம்ஃபர்ட் ஊத்துட்டுமா? சரி முத்து, சின்ன சின்ன விஷயத்துல எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, 2 பேரும் சாயங்காலம் கடைக்கு போனீங்களா? ஆமா அத்தை, இப்பவே போயிட்டு வந்துடலாமான்னு பாக்குறோம். நானும் பையன் எடுத்து வச்சிருக்கேன். மார்க்கெட்ல விளையாடுறதுக்கு விரிச்சிருப்பாங்கல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. அத்தை, கனகா காய்கறி வாங்கிட்டு வரேன்டா, நான் பலசருக்கு வாங்கணும், என்னென்ன வாங்க? இவன் என்ன எல்லாத்தையும் நம்மகிட்டே கேட்கா? நமக்கு என்ன தெரியும்? இவங்க 2 பேரும் தான் வேலை பார்க்காங்க, இவங்க 2 பேருக்கு தான் தெரியணும். என்னன்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் எத்தனை செய்ய நொய்யி நொய்யுங்கிறா. வீட்டோட பலசரக்கு காய்கறி எல்லாம் நீங்க தானே சமைக்கிறீங்க பண்றீங்க, உங்களுக்கு தானே தெரியும். இல்லத்த, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் வாங்குவேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க. சரி சரி, ஒன்று பண்ணு, பருப்பு 4 கிலோ வாங்கிக்கோ. எண்ணெய் ஒரு 5 லிட்டரா வாங்கிடு. 3 தடவை சமைக்க பத்தியா எண்ணெய் ஆயிரும். சீனி ஒரு 4 கிலோ, உளுந்த பருப்பு 2 கிலோ, துவரம் பருப்பு 2 கிலோ. அரிசி எவ்வளோ இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு வாங்கிக்கோ. எப்படியும் ஒரு 20 கிலோ தேவைப்படும். நீ ஒரு பையாவே போட சொல்லிடு. கோதுமை மாவு 10 கிலோ பை போட சொல்லிடு. அத்தை, அரிசி எவ்வளவு வேணும் பார்த்துட்டு சொல்லுங்க. திருந்தவே மாட்டா. சரிம்மா, நான் பார்த்துட்டு சொல்றேன். என்ன கனகா, நேரம் ஆயிட்டு, கடை எங்க இருக்குன்னு தெரியலையோ? இல்லத்த, இங்க பக்கத்துல காய்கறி எல்லாம் கூறு வச்சு கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். ஒரு சில காய்கறி விலை அதிகமா சொன்னாங்க, பேசி விலையை குறைச்சி வாங்குறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி. பணம்லாம் சரியா போச்சா இல்ல பத்தலையா? இல்லத்த, நீங்க கொடுத்ததுல 200 மிச்சம் இருக்கு. பரவாயில்லையே, முத்துல கொண்டு போனா மிச்சமே வராது. நீ எல்லா காய்கறியும் வாங்கினியா கனகா? ஏதாவது விட்டுருக்க போற? வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த 3 நம்ம வீட்டுல அதிகமா செலவழியும். எல்லாமே வாங்கிட்டேன்க்கா. வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி 3மே காய்கறி மண்டியில தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனால விலை கம்மியாக இருந்தது. மற்ற காய்கறியெல்லாம் இந்த அவரைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அழுகிடும்லக்கா, அது மட்டும் கம்மியாக தான் வாங்கினேன். அது கூர்லேருந்து வாங்கிட்டேன். அப்புறம் நீங்கள் சொல்லிவிட்டீங்களா ஒரு சில ஐட்டம், கசகசா, அந்த பட்டை, இலவங்கம், அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, நான் போன மிச்சமே வராது, நீ போன 200 மிச்சம் வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாளைக்கு இந்த காய்கறி வந்துரும்க்கா.
எல்லா வேலையை சண்டை படுறது குறைய பேசி பேசி குறைச்சிருக்கு. அதான் இவ்வளவு நேரம். சூப்பர், நீ தான் நல்ல மருமகமா. நீ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஒரு பொறுப்பான தலைவியா இருப்ப. இந்தா, இது இந்த மாசம் குடும்பம் நடத்துறதுக்கான காசு. பட்ஜெட் போட்டு நடத்தனே. பட்ஜெட் போட்டு நடத்து. பலசரக்குலாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோ. காய்கறிக்கு பாலுக்குன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோ. என்ன ஏதுன்னு மாச கடைசியில் எனக்கு கணக்கு சொல்லணும், சரியா? எப்பா, ஒரு வழியா என் பொறுப்பு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ அந்த குடும்பத்தை. சரிங்க அத்தை, எனக்கு ஏதாவது தெரியலடா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அத்தை, நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? அத்தை, மூத்த மருமகன் குத்துக்கள் மாதிரி ஒருத்தர் நிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கண்ணை முடிக்கிட்டு சரின்னு சொல்லுவேன். நீ உங்களை அத்தைங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லாம வச்சிருக்கேன். ஆனா நீங்க நான் இருக்க சின்ன மருமக கையில குடும்பம் நடத்துறது காசு கொடுத்துறீங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க சொல்றதை கேட்டு கேட்டு செஞ்சேன். இந்த பாருமா, நீ ரொம்ப சூதுவாது இல்லாதவளா இருக்க, ரொம்ப நல்லவளா இருக்க. குடும்பத்தை நடத்துற திறமெல்லாம் உனக்கு போதாதுமா. உனக்கு குடும்பத்தை நடத்துற அந்த திடம் பக்குவம் எதுவுமே இல்லை. எது செய்யனாலும் அத்தை 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 நீ பின்னாடியே வர. ஆனால் இளையவளை பாரு, பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து செய்தா. 4 இது யோசிக்கிறா. எதையாவது பின்னாடி தேவைன்னா முன்னாடியே யோசிச்சு எல்லாத்தையும் செய்கிறா. அத்தை, எனக்கு ஒரு சான்ஸ் ஆகுது நீ கொடுத்துருக்கணும்ல அத்தை. இந்த பாருமா, நான் உன்னை பலசருக்கு வாங்க சொன்னதும் அவளை காய்கறி வாங்க சொன்னதும் உங்களுக்கு நான் வச்ச டெஸ்ட். குடும்பம் நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நாட்டில் நிதியமைச்சர் எவ்வளோ கரெக்டாக இருந்தால் நாடு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வீட்டை யார் நடத்துறாங்களோ அவன் பொறுப்பாக இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். கனகா அவளுக்கு கொடுத்த வேலையை நல்லா கரெக்டாக செஞ்சா. மிச்சத்தையும் எடுத்துகிட்டு வந்தா. நீ பலசரக்கு கூட எது வேணும் எவ்வளோ வேணும்னு தெரில. 100 தடவை கூப்பிடுறேன். துணியை அயன் பண்ண போட்டால் அதையும் எனக்கு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். துணி துவைக்கிறது போது கொண்டு எனக்கு கூப்பிடுறேன். உன்னை நம்பி எப்படி பணத்தை கொடுக்கறது? ஒரு நாளாவது பணத்தை மிச்சம் கொண்டு கொடுத்துருக்கியா? அத்தை, நான் நல்லா சமைச்சு நல்லா வாங்கிட்டு உங்களுக்கு தான் போட்டேன். அது விஷயம் கிடையாதுமா. இப்போ 20,000 கொடுத்தோன்னா அந்த 20,000க்குள்ள குடும்பத்தை எவ்வளோ சிறப்பாக நடத்தணும்னு பார்க்கணும். அதான் முக்கியம். 20,000 முடிச்சுட்டு அடுத்து 2,000 கொடுங்கன்னு வந்து கேட்கக்கூடாதுமா. அவ கையில மட்டும் 50,000 கொடுத்துருக்கீங்களே. அவன் நடத்திட்டு மிச்சத்தை கொடுப்பா. இந்த பாரு முத்துலட்சுமி, கோவப்படாத. பொறுப்பு குடும்பத்தை நடத்துறதுலாம் இயல்பா வரணும். அது கனகாக்கு தான் வருது, உனக்கு வரல, விடு. நீ எப்போ மாதிரி என்கிட்ட கேட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் செய்யி. ஒரு சின்ன விஷயத்துல கூட உன்னால முடிவெடுக்க முடியல. அத்தை அத்தை அத்தைங்க உன்னை நம்பி எப்படி பணத்தையும் வீட்டையும் கொடுக்கறது? அக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை பார்த்துக்கலாம். இந்த பாரு, நடிக்கிற விளையாட வச்சுக்காத. உன் கூட சேர்ந்து குடும்பத்தை நடத்துன்னு எந்த அவசியம் இல்லை. நீ ஏன் நடத்து உன் குடும்பத்தை. அத்தை, என்ன பண்ணிட்டீங்க? அக்காவே குடும்பத்தை நடத்தட்டும். ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்க, கோவமா போறாங்க. இதை பாருமா, யாருக்கு என்ன வருமோ அதை தான் அவங்ககிட்ட கொடுக்க முடியும். அவளுக்கு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு திறமை கிடையாதுமா. அவ கோவமா போறான்னு எல்லாத்தையும் தூக்கி அவகிட்ட கொடுக்க முடியுமா? விடு, 2-3 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னாச்சுடி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நடந்துதா? பேசாம இரு. நானா இருந்தா கூட எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை இருந்தது. உன் பேச்சை கேட்டு நான் ஏதோ நடிக்க போய் இருக்கிற மரியாதையும் போயிடுச்சு. என்னை விட சின்ன பிள்ளை, அவ மேல பொறாமப்பட்டது ஏன் தப்பு? அவளை தேவையில்லாம போட்டியை நினைச்சு என் மாமியார் கிட்ட நடிக்க போய் இருக்கிற மரியாதையும் போயிடுச்சு. நீங்களும் என்ன மாதிரி அவசரப்படாதீங்க. அவ சொன்னா இவ சொன்னாலும் யார் பேச்சும் கேட்டுக்கிட்டு பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் மேலேயும் அன்பாவும் வேலையில கரெக்டாகவும் இருந்தா நம்ம கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.